அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாஹித்தவர்களுக்கு தண்ணீர் வழங்குதல். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திற்கு வந்து, அல்லாஹுடைய தூதரை, என்னுடைய தாய் மரணித்து விட்டார். அவர் ஏதாவது நன்மைகள் செய்ய வேண்டும் என்று எனக்கு இறுதி உபதேசம் செய்யாமல் போய்விட்டால், அவருக்கு நன்மை பயக்கும் வகையிலே நான் என்ன செய்வது, எந்த தர்மம் கொடுத்தால் அது சிறந்ததாக இருக்கும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் வழங்குதல், அந்த தண்ணீரின் மூலமாக தாகம் உள்ளவர்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு பயன்படுகின்ற வகையிலே அந்த தண்ணீர் அமையப்பெற வேண்டும். அதற்காக வேண்டி நீர்நிலைகள், கேணி, இது மாதிரி உண்டான ஒன்றை நீங்கள் செய்து அதனுடைய நன்மையை அவர்களுக்கு சேர்ப்பித்தால் நிரப்பமான நற்கூலியை பெறுவார்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே 3654 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீருக்காக வேண்டி மக்கள் ஒரு புறம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். காசு பணம் செலவழிக்காமல் தண்ணீர் கிடைக்காது என்கின்ற நிலை உருவாகியிருக்கிறது. இது மாதிரி உண்டான தருணங்களிலே மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் தண்ணீர் வழங்குவது மிகச்சிறந்த நற்காரியமாக பாவிக்கப்படுகிறது. மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்களிலே அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை கொடுப்பது, அல்லது அவர்கள் வந்து அள்ளி அருந்திக் கொள்வதற்கு தேவையான அளவு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்து அவர்களுடைய தாகம் தீர்ப்பதற்கு துணைந்திருப்பது, இப்படியெல்லாம் இந்த வெயில் காலத்திலே தாகம் தீர்க்க உதவி செய்வது என்பது நிரப்பமான நன்மைகளை நமக்கு கிடைக்க செய்துவிடும். மனிதர்களை கடந்து மற்ற ஜீவராசிகள் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் உயிர் நீத்துவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. மனிதர்களும் தாகத்தினால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, தாகம் ஏற்பட்டு ஒரு உயிர் போய்விடக்கூடாது. அதே போன்று மற்ற ஜீவராசிகளும் தாகத்தால் உயிர் போகின்ற நிலையை சந்தித்து விடவே கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற வழிமுறைகளை இஸ்லாம் தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்லியிருக்கிறது. கிராமங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து கொடுப்பது, தொட்டிகள், குட்டைகள், குளங்கள், அனைவரும் நீர் அருந்துகின்ற அளவுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது, இது மாதிரி உண்டான காரியங்கள் ஒருவர் மரணித்ததற்கு பின்பாக அவருக்கு பதிலாக செய்யப்படுகின்ற அவருக்கு நன்மை சேர்க்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை என்பதைத்தான் இஸ்லாம் மிக தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால் இல்லை என்று மறுக்கப்படாதவைகள் என்கின்ற அந்த பட்டியலிலே தண்ணீரை வைத்திருக்கிறார்கள். ஒருவர் தாகமாக இருக்கிறது என்று தண்ணீர் கேட்டால், நம்மிடத்தில் இருந்தால் ஒருபோதும் வைத்து கொண்டு கொடுக்க மாட்டேன், தண்ணீர் இல்லை, எங்களுக்கு தேவைப்படும் என்று சொல்லவே கூடாது. அந்த கட்டத்திலே இருக்கின்ற தண்ணீரை நிறந்து யார் தண்ணீர் கேட்டு வந்திருக்கிறார்களோ அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு துணை நிற்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை இஸ்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா
தாகித்தவர்களுக்கு தண்ணீர் வழங்கி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.